சுத்தி சுத்தி வர்றது தான் சரவுண்டு சவுண்டு. அந்த மாதிரி சுத்தி சுத்தி நமக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் கும்பராசிக்கு இது நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த பக்கம் 4ல் குரு, அர்த்தாஷ்டம குரு, அஷ்டம குருவில் பாதி. ஓப்பனாக சொன்னால் ஃபீஸ் கூட கட்ட முடியல குழந்தைங்களுக்கு. காலேஜ் இதனால் 1 இயர் படிப்பு தடைப்பட்டுச்சு. இந்த பக்கம் 8ல் கேது, அவமானம், தோல்வி, பிரச்சனை. இதுதான் டிடிஎஸ் சரவுண்டு சவுண்டுன்னு சுற்றி சுற்றி நமக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு நம்மளை தாக்கிக்கிட்டே இருந்துச்சு. டோட்டலாக பேனிக்கான, திரும்ப திரும்ப கடனில் போய் சிக்கி சீரடைஞ்சு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஹாய் வியூவர்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. குரு பெயர்ச்சி. அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் 2 முக்கியமான பயிற்சிகள் வருகிறது. ஒன்று ராகு கேது பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. மேலோட்டமாக பார்க்க போனால் இந்த 2 பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும், அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது. வசு என்ற சொல்லுக்கு சம்பத், அதாவது அனுகூலம், ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள், அதாவது சம்பத்துக்கள், அனுகூலங்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வாவசு வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பயிற்சியை நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வழக்கமாக ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். மேலும் மேஷத்திற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9வது பார்வை, அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த 11வது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறது. இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா, இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும், தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால, ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார். ஏன் அப்படின்னா, குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுபக்கிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம். கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். இப்போ நிறைய அந்த மல்டிப்ளெக்ஸ், மாலு, என்னென்னமோலாம் போடுறாங்க. சினிமா தேட்டர்லாம் ரொம்ப ஹைடெக்காக டிடிஎஸ் சரவுண்டு சவுண்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு சவுண்டு தான், அது பார்த்தா இப்படி வரும், அப்புறம் அப்படி வரும், இந்த பக்கத்துலேருந்து வரும். நம்ம எதிர்பார்க்காம பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரும். சார்,
நீங்கள் என்ன சார் ராசி பலன் சொல்கிறீங்களா, வேறு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சுற்றி சுற்றி வர்றது தான் சரவுண்டு சவுண்டு. அந்த மாதிரி சுற்றி சுற்றி நமக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் கும்பராசிக்கு இது நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு பக்கம் ராசியில் சனி, 7.5 சனியில் நடு சனி போட்டு நம்மளை மிதின்னு மிதிச்சிச்சு. இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்துல ராகு. இந்த 2ஆம் இடத்துல இருந்த ராகு என்ன பண்ணிச்சுன்னா, நம்மளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து நம்மளை துவம்சம் பண்ணிச்சு. வார்த்தைகளை கொடுத்தோம், மாட்டிக்கிட்டோம், சிக்கிக்கிட்டோம். அப்புறம் கொடுத்த வார்த்தைகளை நம்மளால காப்பாற்ற முடியல, கடனை வாங்கினோம், சிக்கிக்கிட்டோம். கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அதில் சிக்கினோம். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, வேற என்னென்ன கடனோ எல்லா கடனையும் மொத்தமாக உருவி முடிச்சாச்சு. இந்த பக்கம் 4ல் குரு, அர்த்தாஷ்டம குரு, அஷ்டம குருவில் பாதி. ஓப்பனாக சொன்னால் ஃபீஸ் கூட கட்ட முடியல குழந்தைங்களுக்கு. காலேஜ் இதனால் 1 இயர் படிப்பு தடைப்பட்டுச்சு. இந்த பக்கம் 8ல் கேது, அவமானம், தோல்வி, பிரச்சனை. இதுதான் டிடிஎஸ் சரவுண்டு சவுண்டுன்னு சுற்றி நமக்கு பிரச்சனைன்னு நம்மளை தாக்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இனிமே என்ன ஆக போகுதுன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் நடு சனி ராசியை விட்டு வெளில போயிடுச்சுங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். இந்த பக்கம் ராசிக்குள்ளர ராகு வருது, இது மைனஸான்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பக்கம் அஷ்டம கேது வெளியில் போயிடுச்சு, கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துருச்சுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். குரு பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்களில் கும்பராசியும் வருது. ஏன் அப்படின்னா, ராசிக்கு 5ல் குரு, ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்தான் பிரதானம். விசேஷ பார்வையாக கும்பராசியை குரு பார்க்கிறார். ராசியை மட்டும் பார்க்குறாரானா, இவங்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 7.5 சனியில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் இவர்களுக்கு அதனுடைய ஒரு 70% வீரியம் குறைஞ்சிருச்சு. ராசியில் வரக்கூடிய ராகு என்ன பண்ண போறாருன்னா, ஒரு பிடிவாதத்தை கொடுப்பாரு, ஒரு திமிரை கொடுப்பாரு, ஒரு கோபத்தையும் ஒரு மூர்க்கத்தையும் கொடுப்பாரு. நம்மளை ஏதாவது ஒரு நெகட்டிவான பழக்க வழக்கத்தை பிக்கப் பண்ண வைப்பாரு, ஒரு அடிக்ஷனை கொடுப்பாரு. ஆனால் இப்பொழுது நான் சொன்ன இந்த அனைத்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் ராகு கொடுக்க மாட்டார், அவரால் கொடுக்க முடியாது. இதன் காரணம், குரு ராகுவை பார்க்கிறார். அப்போ குரு ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், ராகு குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், ராகுவின் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிளியர் ஆகி குருவின் பார்வையை பெறுவது என்பது, அந்த ராகுங்கிற இருள் விலகி அப்படியே தகன்னு கோல்டு மாதிரி அவர் பிரதிபலிக்க போகிறார். இந்த ராகுங்கிறவர் ஒரு ஆம்பிளிஃபையர். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அதனை பல விதங்களில் பல முறைகளில் அதனை பெருக்குவது தான் அவருடைய ஒரு வேலை. இங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அவரால் பெருக்க முடியாது, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை மட்டும்தான் அவர் ஆம்பிளிஃபை பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது இனி பாக்கியம்ங்கிறது நடக்கும். என்ன பாக்கியம்னா, ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், சுபகாரியமாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், ஒரு கோயிலில் போய் தர்ம காரியங்கள் செய்வதாய் ஒரு பாக்கியம்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த தர்ம காரியம் ஒரு கோயிலில் போய் செய்கிற அளவுக்கு இவர்களுடைய நிலைமை வரும் அப்படின்னா, இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அண்டர்ஸ்டுட் தட் தேர் ப்ராப்ளம்ஸ் வில் பி கிளியர்ட். இதையும் தவிர லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, அதுவும் 7வது பார்வை, சமசப்தம பார்வை, சொந்த வீட்டுக்கு குரு பார்வை. இப்போ சிம்மத்தில் இருந்தாலும் லாபத்துக்கு குரு பார்வை வரும், மேஷத்தில் இருந்தாலும் லாபத்துக்கு குரு பார்வை வரும். ஆனால் 7ஆம் பார்வை, இப்போ நான் உங்களை நேரடியாக இப்படி பார்க்கறதுக்கும் இப்படி சைட் ஆங்கிளில் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த நேரடி பார்வைங்கிறது இனி வருவதற்கு உங்களுக்கு 11 வருஷம் ஆகும். அப்போ இந்த 1 இயர் டைம் நீங்கள் எதெல்லாம் லாபம் என்று நினைக்கிறீர்களோ அதை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இதனை எப்படி எடுக்கணும்னா,
தனஸ்தானாதிபதி லாபத்தை பார்ப்பது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் லாபத்தை பார்க்குது. சார் எப்படி வேர்டு சொன்னாலும் லாபம் லாபம் சார். கண்டிப்பாக லாபம்ங்கிறது கும்பராசிக்கு இனி ஒரு வருடத்திற்கு வரும். இப்போ ராசியில் ராகு வரும் பொழுது ராகுவை குரு பார்ப்பதனால் புதிய டெக்னாலஜி, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் போய் என் டெக்னாலஜி அங்கீகரிக்கப்படலை, என்னுடைய வாய்ப்புகள் எதுவுமே வரலை, வருமானம் வரலை, தொழில் வரலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த தொழில்நுட்பமோ அந்த டெக்னாலஜிக்கோ ஒரு அங்கீகாரம், ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு சபையில் ஏற்றுக்கொள்ளப்படுவது, அதனால் அதனை கொடுத்த நபரான உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். கும்பராசிக்கு இன்னும் சொல்லணும்னா ஜனனத்தில், அதாவது ராசியில் இருக்கக்கூடிய ராகு இதன் மேல், அதாவது ராசியில் இவங்களுக்கு ராகுங்கிற அந்த சதய நட்சத்திரம் இருக்குது, அதற்கு மேல் இவர்கள் கோச்சார ராகு டிராவல் பண்ண போகிறது. நுணுக்கமாக பார்த்தா டோட்டலாக டேமேஜ் ஆன, டோட்டலாக கொலாப்ஸ் ஆன, டோட்டலாக பேனிக்கான, திரும்ப திரும்ப கடனில் போய் சிக்கி சீரழிஞ்சு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பாலைவனத்துக்குள்ளே நம்ம போகும் பொழுது ஒரு தண்ணி கிடைச்சா, அந்த ஒரு ஓயாசிஸ் கிடைச்சா, ஒரு சோலைவனம் கிடைச்சா எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு அபிவிருத்தியாக ஃபீல் பண்ணுவோமோ அதை போன்ற ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கிறது. இந்த 1 இயர் பீரியடை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நிறைய வாய்ப்புகள், நிறைய அபிவிருத்திகள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சார் கும்பத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா சார், தேடி பாருங்க சார், ஏதாவது ஒரு நெகட்டிவ் கிடைக்கும் அப்படின்னா ராசிக்கு 7ல் கேது பகவான் அமர்கிறார். இந்த கேது பகவான்கிறது ஒரு மாயை, ஒரு இல்யூஷன், ஒரு ஷேடோ. 7ஆம் இடம்ங்கிறது திருமணம், தொடர்பு, பெண் பார்ப்பது, வியாபார கூட்டாளிகள், இது போன்ற விஷயத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் காண்பிப்பார். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? வியாபார கூட்டாளி முதலோட வரேன்னு சொல்வார், அவரை நம்பி ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பீங்க, பணம் கட்டுற நேரத்தில் கையை விரிச்சிருவார். திருமணத்துக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்பாங்க, கடைசி நேரத்தில் நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும், நாங்கள் ஏதோ சும்மா சொன்னோம் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் கவனமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ரைட்டிங்கில் போட்டு டாக்குமெண்டேஷனாக பண்ணுங்கள். திருமண விஷயமா இருந்தால் 4 பேருக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டில் ஒரு பேப்பரில் எழுதி 2 பேரும் கையெழுத்து வாங்கிக்கோங்க. வியாபார கூட்டாளி ஏதாவது சொன்னாருன்னா ஓரல் கமிட்மெண்ட்டாக இல்லாமல் ரைட்டிங் கமிட்மெண்ட்டாக வாங்கி கொள்ளுங்கள். இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவும் இந்த ஸ்பைசி ஃபுட்டு, அலர்ஜிக் ஃபுட்டு, பதப்படுத்தப்பட்ட உணவு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுடைய ஸ்டமக்கு, அண்டர் ஸ்டமக்கை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இரவு நேரத்தில் லேட் ஃபுட்டெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ் ஃபுட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை புத்திசாலித்தனமாக பார்த்துக்கிட்டா போகிறோம். பரிகாரம் எதுவும் பிரத்யேகமாக தேவையில்லை. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணினால் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படுத்தும். கும்பராசி திரும்பவும் கும் என்று அமரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.